UFC மிடில் வெயிட் டிவிஷனில் நடந்த முக்கியமான மேட்சப்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். UFC 312 மிடில் வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு டிடிபி ஸ்ட்ரிக்லண்டும் ஃபைட் பண்ணாங்க. டிடிபி ஜட்ஜஸ் டிசிஷனில் மறுபடி வின் பண்ணிட்டாரு. டிடிபி சரியான பர்ஃபார்மன்ஸ். ஸ்ட்ரிக்லண்ட் சும்மா ஜாப் வச்சு ஜெயிச்சிடலான்னு பார்க்குறாரு. ஈஸி பாலோ காஸ்டாலாம் ஸ்ட்ரிக்லண்டை விட பெட்டரான ஸ்ட்ரைக்கர்ஸ். ஆனால் டிஃபென்சிவாக ஃபைட் பண்ணி அந்த ஃபைட்டை தோற்றுருக்காங்க. டிடிபி அஃபென்சிவாகவே ஃபைட் பண்ணனால தான் வின் பண்ண முடிஞ்சுது. ஸ்ட்ரிக்லண்டோட ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு அவரை ஃபினிஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்ட்ரிக்லண்ட் ஜாப் வச்சு ரேஞ்சை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஆனால் டிடிபி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் வின் பண்ணியிருந்தாரு. ஆனாலுமே ஸ்ட்ரிக்லண்ட் இந்த ரீமேட்சுக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணலை. டிடிபி ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபைட்டை நல்லா ஸ்டடி பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணியிருக்காரு. அது அவர் பர்ஃபார்மன்ஸில் நல்லாவே தெரிஞ்சுது. டிடிபி ஒரு அண்டர் ரேட்டட் சாம்பியன்னு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். டிடி பர்ஃபார்மன்ஸில் அதை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் அவருக்கான ரெக்கக்னிஷன்ஸ் ஃபேன்ஸ்கிட்டையும் கிடைக்கல, யூஎஃப்சியும் கொடுக்கல. டிடிபி ரெசியூம் செமையாக ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ட்ரிக்லண்ட் 2 டைம், இஸி, விட்டேக்கர், பிரன்சன், டேரண்டில் இவங்களெல்லாம் தோக்கடிச்சிருக்காரு. யூஎஃப்சியில் டிடிபி இன்னுமே தோத்ததில்லை. ஃபைட் முடிஞ்ச அப்புறம் டிடிபி ஆலெக்ஸ் பெரேராவை கால் அவுட் பண்ணுறாரு. ஆனால் ஆலெக்ஸ் மிடில் வெயிட்டுக்கு நீ வர வாய்ப்பில்லை. டிடிபி தான் லைட் ஹெவி வெயிட்டுக்கு மூவ் ஆகணும். ஆனால் டிடிபி மிடில் வெயிட்டில் எல்லா கண்டெண்டர்ஸையும் கிளியர் பண்ணிட்டு தான் நான் லைட் ஹெவி வெயிட்டுக்கு மூவ் ஆவேன்னு அப்படின்னு கிளியராகவே சொல்லிட்டாரு. டிடிபியோட நெக்ஸ்ட் சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸ் ஹாம்சட் கூட தான் நடக்க போகுது. செம ஹைப்பான மேட்சப்பாக இருக்க போகுது. ஹாம்சட் மட்டும் ஹெல்த் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டா போதும், கண்டிப்பாக அந்த ஃபைட் நமக்கு கிடச்சிரும். டிடிபி பார்த்தீங்கன்னா எந்த மேட்சப்புமே அவாய்ட் பண்ணாமல் எல்லா கண்டெண்டர்ஸுமே ஃபைட் பண்ணுறாரு. அதுவே சூப்பரான விஷயம் டிடிபி சைடில். அடுத்து இஸி இமாவோவ் யூஎஃப்சி ஃபைட் நைட்டில் நடந்த மேட்சப்பில் இமாவோவ் இஸியை நாக் அவுட் பண்ணிட்டாரு. இஸி லாஸ்ட் 5 ஃபைட்ஸில் 4 லாஸஸ். இஸி இந்த ஃபைட்டில் லூஸ் பண்ணது டிசர்விங் தான். ஏன்னா இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக எம்எம்ஏ பயங்கரமாக இவால்வ் ஆயிருச்சு. நிறையா ஃபைட்டர்ஸ் பயங்கர அஃபென்சிவாக ஃபைட் பண்ணுறாங்க. இஸி செம கிக் பாக்ஸர், ஆனால் டிஃபென்சிவாகவே ஃபைட் பண்ணுறாரு. ஆப்போனன்ட் ப்ரெஷர் போட்டால் அவர் லூஸ் பண்ணிடுறாரு. டிஸ்டன்ஸ் மேனேஜ் பண்ணி ஃபைட் பண்ணாத ஈஸினால் வின் பண்ண முடியுது. இமாவோவ் அக்ரெசிவாக அப்ரோச் பண்ணனால தான் அவருக்கு அந்த நாக் அவுட் வினே கிடச்சிது. செம வின் இமாவோவுக்கு இது. டிடிபிக்கு ஹாம்சட் தவிர ஃப்ரெஷ்ஷான மேட்சப்ஸ் எதுவுமே அந்த டிவிஷன் இல்லை. ஹாம்சட் இன்கேஸ் ஃபைட் பண்ண முடியலன்னா இமாவோவுக்கு சாம்பியன்ஷிப் ஷாட் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மிடில் வெயிட் ரேங்கிங்லேயும் நம்ம பார்த்தோம்னா இமாவோவ் தான் நம்பர் 1ல் இருக்கார். ஆனால் யூஎஃப்சியும் சரி ஃபேன்ஸும் சரி டிடிபி வர்சஸ் ஹாம்சட் ஃபைட் பார்க்க தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதால அந்த மேட்சப் தான் யூஎஃப்சிக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்க போகுது. இமாவா ஆனால் நம்ம கண்டிப்பாக வாட்ச் அவுட் பண்ணி தான் ஆகணும். அதுவே நம்ம இப்போ ஈஸி பார்த்தோம்னா அவர் இதுக்கு மேலே சாம்பியன்ஷிப் ரன்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் பர்ஃபார்மன்ஸ் டிப்பாகிறது நல்லாவே தெரியுது எல்லா மேட்ச்லையுமே. இதுக்கு மேலே ஈஸி ஒரு ஸ்ட்ரிக்லண்ட் பாலோ காஸ்டா ஃபைட்ஸ் வேணால் ட்ரை பண்ணலாம். அடுத்து ஷாராபுட்டின் எம்விபி மிடில் வெயிட்டில் ஃபைட் பண்ணாங்க. அதில் எம்விபி டிசிஷனில் வின் பண்ணிட்டாரு. ஷாராபுட்டினுக்கு ரெஸ்லிங் வீக்னஸ் இருக்குது, ஆனால் செமையான ஸ்ட்ரைக்கர். ரெஸ்லர்ஸை எப்போ ஃபைட் பண்ணுறாரோ அப்போ தான் தோப்பாருன்னு நான் நினச்சேன். பார்த்தா எம்விபி கூட போய் தோத்துட்டாரு. நான் ஷாராபுட்டின் எம்விபி கூட லூஸ் பண்ணுவார்னு எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஏன்னா எம்விபி வெல்டர் வெயிட்லேருந்து வேறு மிடில் வெயிட்டுக்கு மூவ் ஆனார். இதனால் ஷாராபுட்டினோட அன்டிஃபீட்டட் ரெக்கார்டுமே பிரேக் ஆயிருச்சு. அவர் கான்ஃபிடன்ஸும் பிரேக் ஆன மாதிரி தான் இருக்குது. இன்னுமே ஸ்கில் செட்டை அவர் இம்ப்ரூவ் பண்ணி சீக்கிரம் ரிட்டர்ன் ஆனால் நல்லாயிருக்கும். எம்விபி வெல்டர் வெயிட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்காரு. இந்த பிப்ரவரியில் நிறைய அன்டிஃபீட்டட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிருச்சு. டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.